நம்ம படத்தோட ஹீரோவன் அக்கிராக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு அவனோட ஃபர்ஸ்ட் ஜாபோட ஃபர்ஸ்ட் நாளைக்கு போறான். ரொம்ப சந்தோஷமா இப்ப அவன் கம்பெனி கிளம்பி போக அவன் கம்பெனியில வேலை செய்யற எல்லாரும் இவனை பயங்கரமா வெல்கம் பண்றாங்க. இங்க ஒருத்தனை காட்டுறோம்ல, இவன் தான் நம்ம அக்கிரோட பாஸ். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கிராக்கு இதே கம்பெனியில வேலை பாக்குற சவாரின்னு ஒரு பொண்ணு மேல பயங்கர கிரஷ் வந்திருக்கும். அவன் கூட வேலை பாக்குற எல்லாரும் அக்கிராக்கு அன்னைக்கு நைட்டு வெல்கம் பார்ட்டி கொடுப்பாங்க. பார்ட்டி முடிஞ்சவன் அக்கிரா அவன் பாஸ பார்த்து நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, அவன் பாஸுமே கொஞ்ச நேரம் ஓவர் டைம் பார்த்துட்டு போப்பான்னு சொல்ல, கொஞ்ச நேரம் ஓட்டி பார்க்க ஒத்துக்கிட்ட நம்ம அக்கிராக்கு 2 நாள் வேலை கொடுத்து பயங்கரமா சாவடிக்கிறாங்க. இதனாலேயே இந்த ஜாப் இவனுக்கு தலைவலி பிடிச்சி வேலையாக ஆரம்பிக்குது. வாழ்றதுக்காக வேலை செய்யறோமா இல்ல வேலை செய்யறதுக்காக தான் வாழ்றோமாங்கிற அளவுக்கு நம்ம அக்கிராக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு கஷ்டம் இவன் கம்பெனில இருந்தாலும் அவனோட கிரஷான சௌரி மட்டும் இவன் கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்குவா. அதனாலதான் இந்த கம்பெனில குப்பை கொட்டிட்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னா அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, மச்சா இதே மாதிரி இந்த கம்பெனில இருந்தீனா உன் ஃபியூச்சரே போயிரும், உன் பர்சனல் லைஃபையே நீ தொலைச்சிருவ, இதுல இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம அக்கிரா சரக்கு போட்டிருந்ததுனால இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டா. அந்த ரப்பி மேட்ச்ல மட்டும் பால என்கிட்ட நீ கரெக்டா பாஸ் பண்ணிருந்தீனா எனக்கு இந்த நிலைமையே தேவையில்லைன்னு சொல்ல, இவங்க 2 பேத்துக்கு வாக்குவாதமாயி ரொம்ப நாளைக்கு இவங்க பேசாமலே போயிட்டாங்க. நம்ம அக்கிராக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்காம போச்சு. என்ன பண்றதுனே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல எல்லாம் ட்ரெயின்ல விழுந்து செத்தரலாமான்னு பாக்குறான். ஆனா அதுக்கு இவனுக்கு தைரியம் வரல. ஒரு வருஷம் அப்படியே போயிருது. இப்ப வழக்கம் போல வேலைக்கு போலான்னு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா அவன் நெய்பர்ஸ் எல்லாருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இவனை கடிக்க துரத்த மேனேஜர் திட்டுவான்னு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். இவனை தவிர நிறைய பேர் ஜாம்பியா மாறிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அக்கிரா சோகப்படுவான்னு பார்த்தா வேலைக்கே போக தேவையில்லைன்னு பயங்கரம் சந்தோஷப்பட்டு இருக்கான். இந்த திரைப்படத்தோட பேரு ஜாம் 100 பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்கி இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த மாதிரி பயங்கர சந்தோஷமான அக்கிரா சட்டையெல்லாம் கழட்டி ஆடிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை அப்படியே அவன் கிரஷான சவோரி கிட்ட சொல்ல, சவோரி என்ன வந்து எப்படியாவது காப்பாத்துன்னு ஒரு லிங்க் அனுப்பி விடுறா. தன்னோட காதலியான சௌரி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு அக்கிரா கீழே வந்துட்டு இருக்கான். கீழே வந்துட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பாக்குறான். அந்த லேடி பிரெக்னெண்டா இருந்ததுனால அவங்கள பார்த்து உங்களுக்கு ஏதோ வாங்கணுமான்னு கேட்டுட்டு இப்ப சௌரியோட ரூமுக்கு போய் பார்த்தா சௌரிக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருந்திருப்பான். அந்த ஆளு ஜாம்பியா மாதிரி இவளை கொலை பண்ண ட்ரை பண்ண நம்ம அக்கிராவும் இவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு அவ ரஃபி விளையாடுற மாதிரியே அந்த ஜாம்பி அடிச்சு போடுறான். ஆனா எந்த விதமான பிரயோஜனம் இல்ல. அந்த ஜாம்பி சௌரிய அப்படியே கடிச்சிருது. அதனால இப்ப அவளுமே ஜாம்பியா மாறிட்டு இருக்கா. இவ ஜாம்பியா மாறதுக்குள்ளேயாச்சும் லவ் சொல்லிடலான்னு சவோரி கிட்ட இவன் மனசுல நினைக்கிற விஷயத்த சொல்லிட்டு இவன் அப்படியே வெளியே வந்துருவான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இப்ப அவன் நேபர் வீட்டுக்கு போவான். நேபர் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த இடமே சூறையாடப்பட்டிருக்கு. இப்ப அப்படியே வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அவன் நோட் பேட்ல ஒன்னு எழுத ஆரம்பிக்கிறான். அப்படியே நம்மளும் ஜாம்பியா மாற போறோம். ஜாம்பியா மாறதுக்கு முன்னாடி நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் செய்யலான்னு அவரு பக்கெட் லிஸ்ட் ரெடி பண்றான். இத்தனை நாளா சவோரி கிட்ட லவ் சொல்லணும்னு நினைச்சிருப்பான். அது சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் விருப்பப்பட்ட எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான். கடைக்கு போய் எந்த வேலையும் பார்க்காம எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறான். தலைக்கு டை அடிக்கிறான். பட்டாசு கொளுத்தி டோக்கியோ டவர் முன்னாடி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். பெரிய பில்டிங்ல இவன் ஃபேஸ் அப்படியே வரைஞ்சு வைக்கிறான். இவன் இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும் போது பெப்பர் இல்லன்னு சூப்பர் மார்க்கெட் போய் பெப்பர் எடுக்க போயிருப்பான். ஆனா ஒரு பொண்ணு அங்க வந்து இவனை போட்டு அடி நடிச்சிருப்பா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இனிமே இவளை நம்ம சுசுகான்னு கூப்பிடுவோம். நம்ம சிசுகா அக்கிராவை ஜாம்பி நடிச்சு அடிச்சிருப்பா. ஆனா அவன் மனுஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஓடிடுவா. நம்ம அக்கிரா மாதிரி கிடையாது. ஜாம்பி இவளை அடிக்க வந்தாலும் ஜாம்பி சவுண்ட பார்த்துதான் நம்மள அட்டாக் பண்ண வருதுன்னு அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருப்பா. நீ நானும் சேர்ந்து ஒன்னா ஊர் சுத்தலாமான்னு கேட்க ஆனா சிசுக்கு அதெல்லாம் மதிச்சிருக்க மாட்டா. இப்ப நம்ம அக்கிரா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கு. அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை அவன் பண்ணாலும் இதை ஷேர் பண்றதுக்கு அவன் கூட யாருமே இல்ல. அதனால ரொம்ப நாளைக்கு முன்னாடி சண்டை போட்ட அவன் ஃப்ரெண்ட பார்த்து பேச போறான். அவன் ஃப்ரெண்டுமே நானே உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன்டா, நான் சாக போறேன்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அக்கிராவுமே உன் லொகேஷன் அனுப்பு, உன்னை வந்து காப்பாத்துறேன்னு இப்ப அந்த இடத்துக்கு வெறிகொண்டு பைக்ல வந்துகிட்டு இருக்கான். ஒரு வழியா நிறைய ஜாம்பியை தாண்டி அவன் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு அந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்துட்டான். அவன் ஃப்ரெண்ட பார்த்துமே என்ன மன்னிச்சிருன்னு சாரி கேட்கறான். அவன் ஃப்ரெண்ட் அசால்ட்டா ஜாம்பி கிட்ட இருந்து காப்பாத்தி இப்ப அப்படியே 2 பேர் உட்கார்ந்து சரக்கு போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அக்கிராவோட ஃப்ரெண்டு அக்கிராவோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் பாக்குறான். அந்த பக்கெட் லிஸ்ட்ல ஒரு 10 விஷயம் இவன் கம்ப்ளீட் பண்ணிருப்பான். இன்னும் நிறைய விஷயத்த கம்ப்ளீட் பண்ணாமலே இருப்பான். நான் நிறைய பேரை காப்பாத்தி நான் சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பான். நம்ம அக்கிரா கிட்ட டேய் நீ எப்ப சூப்பர் ஹீரோ ஆக போற அப்படின்னு கேட்க அக்கிரா என்ன சொல்றானா, நான் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தலாம் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு எனக்கு அக்வேரியம்ல ஷார்க் எல்லாம் கடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சூட் போட்டிருப்பாங்களே, அந்த சூட் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும். ஷார்க் பல்லு பட்டு அந்த சூட்டுக்கு ஒன்னும் ஆகாது. சாம்பி பல்லு பட்டு நானும் சாக மாட்டேன், நான் நிறைய மக்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் அங்க போறத முடிவு எடுக்கிறாங்க. இவங்க அந்த அக்வேரியமுக்கு போகணும்னாலே பல நாள் டிராவல் பண்ணாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் திங்கிறதுக்கு எதுவும் வேணாமா. அதனால ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் சாப்பாடு எடுக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல ஜாம்பி வர அந்த கடைக்குள்ள இவனுக்கு மட்டும் போயலான்னு பாக்குறாங்க.
இருக்காங்க. ஆனா அங்க 2-3 பேர் போராடிட்டு இருப்பாங்க. சுசுகாவும் ஒரு ஆளு. அதனால எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த கடைக்குள்ள போயிடுறாங்க. ஆனா சுசுகா அப்ப கூட நான் யாரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன், நீங்க உங்களை பாத்துக்கங்க, எனக்கு என்ன பாத்துக்க தெரியும்னு ரொம்ப ஆக்டிடியூடா தான் பேசிட்டு இருப்பா. ஆனா நம்ம அக்கிரோட ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் அங்க வந்த 2 பொண்ணுகளை அப்படியே கரெக்ட் பண்ணிடுவான். அவங்களோட போய் ஜாலியா சந்தோஷமா பேசிட்டு இருக்கலான்னு பாப்பான். ஆனா அந்த இடத்துலதான் அந்த பொண்ணுங்க 2 பேர்த்தோட ஒருத்த வந்திருப்பான். அவன் ஏற்கனவே ஜாம்பி கிட்ட கடி வாங்கியிருப்பான். மிருதன் படத்துல வர மாதிரி யார்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். அவன் ஜாம்பியா மாதிரி இவங்களை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம அக்கிராவுமே அவன் ஃப்ரெண்டை எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துவான். இப்ப ஃபைனலா ஒரு வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பாப்பாங்க. நம்ம அக்கிராமி சிசுகாவை பார்த்து எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்ல, இவளுக்கு வேற வழி இல்லாம அவங்களோட டிராவல் பண்ண ஆரம்பிப்பா. ஆனா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, சிசுகா அக்கிராவோட ஃப்ரெண்டுன்னு 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. நம்ம அக்கிரோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பயங்கரமா பண்ண ஆரம்பிப்பாங்க. யோகா பண்றது, சுடுதண்ணியில ஜாம்பிஸோட சேர்ந்து குளிக்கிறதுன்னு அவங்க 3 பேர் சேர்ந்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே அவங்க பயணம் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்களோட டார்கெட்டான அந்த அக்வேரியமுக்கும் இவங்க வந்துட்டாங்க. ஆனா வரதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க ரோட்ல ஆணிய வச்சு வேணும்னு இவங்க காரை பஞ்சர் பண்ணிருக்காங்க. அதுல இவங்க எல்லாமே மயக்கம் அடைஞ்சிடறாங்க. ஆனா கண்ணு முடிச்சு பார்த்து நம்ம அக்கிராக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த இடத்த ரூல் பண்றதே நம்ம அக்கிராவோட பழைய பாஸ் தான். நம்ம அக்கிராவை பார்த்துமே, நீ திருப்பி என்கிட்ட வேலைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ என் கூட இங்க இருந்தினாலே போதும், எந்த சாம்பியும் உன்கிட்ட வராது, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பாதுகாப்பு இருக்கு, உனக்கு சாப்பாடுக்கு இந்த இடத்துல பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்ல நிறைய பேர் அங்க அடிமை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அக்கிரா ஒரு விஷயத்த நோட் பண்றான். இவன் வீட்டு கீழே ஒரு நெய்பர் இருந்திருப்பாங்களே, அவங்களும் அங்கதான் இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம அக்கிராவுக்கும் வேற வழி இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி கொத்தரிமையா வேலை பார்த்தானோ அதே மாதிரி அந்த பாஸுக்கு திருப்பி வேலை பார்க்க போறான். ஆனா அவன் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. வாடா இங்க இருந்து போலான்னு சத்தம் போட போறான். ஆனா நம்ம அக்கிரோட நெய்பர் என்ன சொல்றாருன்னா, யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டாலும் நம்ம டீமே எலிமினேட் பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இந்த நெய்பரோட ஒய்ஃப் கன்சீவா இருக்கிறதுனாலயே சிசுகாவும் அக்கிரோட ஃப்ரெண்டும் எதுவும் பண்ணாம இருக்காங்க. ஆனா நம்ம அக்கிரோட ஃப்ரெண்டுமே சும்மா இல்ல, அவங்க காரை ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு தேவையான சாப்பாடுல எடுத்துட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறாங்க. ஆனா அக்கிராவை கூப்பிட்டா அக்கிரா வரவே இல்ல. அக்கிராவை அந்த அளவுக்கு அவனோட பாஸ் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பான். அதனால அக்கிராக்கு என்ன பண்றதுனே தெரியல. அக்கிராவுமே இது சேஃபான இடம், வெளியே போனா நம்ம செத்துருவோம்னு சொல்ல, ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருந்துச்சு. இவங்க எப்படி இந்த பாஸ்காரன் இங்க இருந்து யாரும் வெளியே போயிடக்கூடாதுன்னு உள்ளேயே ஜாம்பியை போட்டு வளர்த்துட்டு இருந்திருப்பான். இவங்க ட்ரக் உள்ள வரும்போது ஒரு இடத்துல சவுண்ட் பிளே பண்ணுவாங்க. அந்த சவுண்டை கேட்டு எல்லா ஜாம்பியும் அங்க போயிரும். அந்த கேப்ல சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டி இதுக்குள்ள வந்துரும். ஆனா அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ட்ரக் டிரைவர் லோடு ஏத்தும் போது தெரியாதனமா ஒரு ஜாம்பி வந்திருக்கும். அதை பார்க்காம இருந்தாலும் வண்டி ஏத்திட்டு வந்திருப்பான். வண்டி ஏத்துறவன அந்த ஜாம்பி இப்ப கடிச்சிருது. மித்த எல்லா ஜாம்பி இந்த சத்தத்தை கேட்டு உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் எல்லாரும் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு உயிரை கையில புடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாஸ்கர் என்ன பண்றானா, ஜாம்பி வந்துச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே இவன் கீழே இருக்கிற யாரையும் பாதுகாக்காம மித்தவங்களை முன்னாடி தள்ளி விட்டுட்டு அவன் தப்பிக்க பார்த்துட்டு இருக்கான். ஆனா அக்கிரா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவன் கூட இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல பூட்டி வைக்கிறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கிரான யோசிக்கிறானா, நான் சூப்பர் ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கேன், இதை விட்டு எனக்கு வேற நல்ல சான்ஸே கிடைக்காது, நம்ம பாஸ் வெளியே இருக்கான், அவன் எவ்வளவுதான் கெட்டது பண்ணியிருந்தாலும் அவன் சாகணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சது இல்ல, நான் போய் காப்பாத்த போறேன்னு சொல்ல அங்கிருந்த எல்லாத்துக்கும் நம்ம அக்கிரா மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வருது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, நிறைய மக்கள் பயந்து போய் அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்க. நிறைய ஜாம்பிஸும் அவங்கள கடிக்கிற அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கடிச்சு வச்சிருக்கோம். இப்ப அந்த ஷார்க் இப்ப அப்படியே ஜாம்பியா மாறிட்டு இருக்கு. நம்ம அக்கிராவும் அவன் பாஸை காப்பாத்திடுறான். இவன் காப்பாத்தின எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கிருந்த மெத்த எல்லாரும் அவன் பாஸை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜாம்பி ஷார்க் வந்து அங்கிருந்து ஒருத்தனை முழுங்கிருது. ஆனா அக்கிரா கவலைப்படாதீங்க, தண்ணி இல்லாம அதால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த ஷார்க்குக்கு இப்ப அப்படியே கால் வர ஆரம்பிக்குது. இப்ப இவங்க அப்படியே அங்கிருந்து பயந்து வர்றாங்க. வழக்கம் போல பாஸ் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஷார்க் பாட்டுக்கு இவங்களை கடிக்க துரத்திட்டு இருக்கு. அக்கிரா அவன் டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடறான். இப்ப அக்கிரா அவன் ஃப்ரெண்டை பார்த்து, நான் சூப்பர் ஹீரோ ஆறதுக்கு இதை விட்ட வேற வழியே கிடையாது, நான் போய் அந்த சூட் எடுக்க போறேன்னு அந்த சூட்டை போட்டுட்டு இப்ப அந்த ஷார்க்கை கொல்றதுக்கு போறான். அந்த பாஸ்காரன் அந்த ஷார்க்கு கிட்ட மாட்டிக்குவான். கரெக்டா ஷார்க் வாய்க்குள்ள அவன் போகும்போது கரெக்டா பவர் ரேஞ்சர் மாதிரி வந்து நம்ம அக்கிரா அவனை காப்பாத்திடுவான். ஆனா அக்கிரா ஆபத்துல இருக்கும்போது அவனை காப்பாத்தாம லூசு பையன் அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். இப்ப அந்த இடத்துக்கு அக்கிராவோட ஃப்ரெண்டும் நம்ம சுசுகா வந்து மித்த இருக்கிற ஜாம்பிய பொலப்பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுசுகா சவுண்ட் வச்சு அங்க இருக்க எல்லா ஜாம்பியும் தண்ணிக்குள்ள வச்சிருவா. இதே டைம்ல அக்கிராவோட ஃப்ரெண்டு அந்த ஷார்க் கூட பயங்கரமா போராடிட்டு இருப்பான்.
இருப்பான். அந்த ஷார்க்கோட சண்டை போட்டு அந்த ஷார்க்கை ஒரு ஓட்டையில சிக்க வச்சிருவான். ஆனா இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது. ஆனா கொஞ்ச நேரம் இவங்களுக்கு யோசிக்க நேரம் இருக்கு. நம்ம அக்கீராவும் ஜாம்பி எதிர்த்து பயங்கரமா போராடிட்டு இருக்கான். ஆனா அந்த ஷார்க்கு திருப்பி அந்த இடத்துக்குள்ள வர அக்கீரா அந்த ஷார்க்கை தடுக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவான். அப்பதான் சுசுகா ஒரு இன்னொரு ஐடியா சொல்றா. ஷார்க்ஸ்க்கு எப்பவுமே அதோட கண்ணு மூக்கு தான் பயங்கரமான வீக்னஸ் ஆன பாயிண்ட். இப்ப நம்ம கிட்ட இந்த 2 பேட்டரி இருக்கு. அக்கீராவோட சுட்டு ஒரு இரும்பான சுட்டு ஒரு ஷாக் உருவாக்கி அந்த ஷார்க்கை போட்டு தள்ளிடலான்னு சொல்ல சுசுகாவுமே இந்த பேட்டரிய அக்கீராவோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க நம்ம அக்கீராவோட ஃப்ரெண்டுக்கு அவர் ரபி மேட்ச்ல பண்ண அந்த ஃபால்ட் தான் நான் வருது. இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கீரா கிட்ட அதை தூக்கி போட அக்கீரா ஸ்ட்ரைட்டா ஷார்க்கோட மூஞ்சிக்கே பஞ்ச் வைக்கிறான். அந்த ஷார்க் அங்கேயே செத்து போச்சு. அங்க வேலை பார்த்த எல்லாத்தையுமே சேஃபா நம்ம அக்கீராவும் அக்கீராவோட ஃப்ரெண்டும் காப்பாத்திட்டாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே இனிமே இவங்கிட்ட வேலை பார்க்கறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அந்த குடோன்ல இருக்கிற எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாஸ் நடு ரோட்ல விட்டுட்டு எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம அக்கீரா ஃப்ரெண்டும் பக்கெட் லிஸ்ட்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு அவங்க விஷயம் எழுதிட்டு அவங்களோட நியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இதோடய இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல